ஒரு பக்கம் தமிழ் பிக் பாஸை தாண்டி தெலுங்கு பிக் பாஸ்ல நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே பேசுறீங்க. மலையாள பிக் பாஸோட ப்ரோமோவை பத்தி, கண்டஸ்டன்ஸை பத்தி இது எல்லாத்தையுமே டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷனும் கொடுத்துட்டு இருக்கீங்க. எப்போதான் தமிழ் பிக் பாஸை பத்தி அப்டேட் கொடுப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷன்லயும் சரி சோசியல் மீடியால எல்லாரும் கேள்வி கேட்டிருந்தீங்க. இது முழுக்க முழுக்க தமிழ் பிக் பாஸோட வீடியோ தான். அதுல ஒரு 3 முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பார்க்க போறோம் மக்களே. இது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்னை வந்து நல்லா விசாரிச்சிருந்தீங்க. நான் ஒரு வீடியோவில் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு இந்த மாதிரி இஷ்யூ ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் கேட்டது இப்போ உங்கள் ஹெல்த் ஓகேவா, எல்லாம் நல்லா இருக்கா, பார்த்துருங்க, இதெல்லாம் இது பண்ணுங்கன்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸில் என்னை கேட்டிருந்தீங்க. ஸோ கேட்டிருந்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஆனால் ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டும் வச்சுக்கிறேன் உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையும். என்னன்னா, நான் வீடியோ போட்டேன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. நீங்கள் போகிற ஒரு லைக் மூலிமா எனக்கு வந்து வீடியோ பல பேருக்கு போய் கொண்டு போய் சேர்க்கும். ஸோ ஒரு 100 பேர் பார்க்கறது ஒரு 200 பேர் போய் பார்க்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதனால தான் அது ரெக்வஸ்டா கேட்கிறேன். மறக்காம லைக் போட்டுருங்க. உங்களுக்கு கேள்விகள் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்வி என்னன்னா, பிக் பாஸ் தமிழோட ஹோஸ்ட் யாரு? ஒரு பக்கம் 7 சீசனா பண்ண கமல் சார், ஒரு சீசனா பண்ண விஜய் சேதுபதி. இப்போ இந்த சீசன் யார் வரப்போறாங்கன்ற ஒரு கேள்வி எல்லார் மனதிலுமே இருந்திருக்கும். ஓகே, ஒரு பக்கம் கமல் சாருக்கும் சில சரிவுகள் இருக்கு. விஜய் சேதுபதி ஒரு சீசன் வந்தாலும் நிறைய நல்லதும் பண்ணியிருக்கார், சில விஷயங்கள்ல வந்து கோட்டையும் விட்டுருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கலாம். ஏன்னா புதுசா வந்து ஒரு இடத்த நிரப்பணும்ன்றது பெரிய விஷயம் தான். ஆனா விஜய் சேதுபதி அவரால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணியிருந்தார். ஃபிளாஸுமே இருந்திருக்கு. சரி, இப்போ சீசன் 9க்கு யார் வர போறாங்க அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருக்குல்ல. ஸோ நீங்க எல்லாரும் வந்து கமல் சார் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி பல பேர் வெயிட் பண்ணிருப்பீங்க. அந்த கேட்டகரிக்கு சொல்லிடுறேன், கமல் சார் வருவாரா இல்ல நாயகன் மீண்டு வரார் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு விஷயங்கள் போயிட்டு இருக்குல்ல. கஷ்டங்க, கமல் சார் வர்றதுன்றது டவுட் தான். ஏன்னா அவருடைய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2026 ஒரு பக்கம் ராஜ்யசபா எம்பியா. ஸோ இப்போ கூட ரீசெண்டாக வந்து ரஜினி சார், ஸோ கமல் சாரோட மிக நெருங்கிய நண்பரான ரஜினி சாரை போய் சந்திச்சு ஸோ அந்த நாடாளுமன்ற அந்த பணிக்காக வாழ்த்து பெறேன் அப்படின்ற மாதிரி போஸ்ட்டுமே போட்டிருக்காரு. ஸோ இப்போ ஒரு பக்கம் சினிமா துறையும் இதுலயும் இருக்கிறதால அதை விட்டுட்டு 3ஆவதான் வந்து பிக் பாஸ்ல வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அதில் கமல் சார் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிட்டத்தட்ட ஒரு 90% வாய்ப்புகள் கம்மி. ஏதோ அந்த ஒரு 10% எங்கேயாவது ஊசல் ஆடிட்டு இருக்கலாம். பட் 90% கமல் சார் வரமாட்டாருன்றது கிளியர் கட்டான விஷயம். இல்லை சில பேர் சொல்லலாம் கமல் சார் வராருலாம் சொல்லிட்டு இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு கிளியராவே தெரிஞ்சிருக்குது அப்படின்றத நான் பாக்குறேன். மேபி நடுவில் ஏதாவது ஒரு ஃபிலிம் சக்சஸ் இந்த மாதிரிலாம் நடந்திருந்தா வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். தொடர்ந்து 2 ஃபிலிமுமே எதிர்பார்த்த அளவுக்கு போல அப்படின்றதால ஸோ இதுக்கு வந்து திரும்ப ரிஸ்க் எடுக்க வேணாமே அப்படின்ற மாதிரி யோசிப்பார். ஏன்னா சீசன் 7ல ஒரு மிகப்பெரிய பலத்த அடி அவருக்கு விழுந்திருக்கு. ஸோ இப்போ திரும்ப வந்து ஆல்ரெடி 2-3 விஷயம் தொடர்ந்து நடந்திருக்கு. திரும்ப இதில் போய் ரிஸ்க் எடுக்க வேணாம், திரும்ப நேம் போச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிருமேன்றதுக்காக கொஞ்சம் யோசிப்பாரு அப்படின்றத நான் நினைக்கிறேன். கண்டிப்பா யோசிச்சு நோ தான் சொல்லுவார் அப்படின்றத நான் பாக்குறேன். அப்ப வேற யாரு? விஜய் சேதுபதி தான் பிக் பாஸ் சீசன் 9ஓட ஹோஸ்டாக தொடருவார். அதை தான் அவங்க சொல்லியிருந்தாங்களே, சீசன் 8 முடியும் போதே நவரசங்களை குறைந்த சீசன் வரப்போகுது, அதுலேயும் இவர் தான் ஹோஸ்ட்ன்றது அப்பயே சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ அது விஜய் சேதுபதி தான் கண்டினியூ ஆவார். ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் விஜய் சேதுபதி சார் கிட்ட பிடிச்சிருந்தது என்னன்னா, இப்போ ஒரு விமர்சனம் இருக்கு பிக் பாஸ் டீமுக்கும் ஒரு பக்கம் அந்த க்ரூ மெம்பர்ஸுக்கும். என்னன்னா, அந்த டிவி சேனலோட மெம்பரே எடுத்துப்பாங்கப்பா, அவங்களுக்கு தெரிஞ்ச நபரே உள்ள போட்டுப்பாங்கப்பா அப்படின்ற மாதிரி ஒரு டாக்ஸ் இருக்கு பிக் பாஸ் டீம். அது எல்லா பிக் பாஸ் மேலேயும் இருக்கிற டாபிக் தான். ஆனா விஜய் சேதுபதி அந்த வந்து நம்ம வந்து ஒரு வெளியாளா இருந்து கொடுத்துட்டு அவங்கள செலக்ட் பண்ணி இந்த மாதிரி பண்ணா இந்த நேம் நமக்கு வராது, அந்த மாதிரி நேம் வராம ஜெனரலைஸா ஒன்று நடந்து செலக்ஷன் பண்ற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி ஒரு டிப்ஸ் எல்லாமே கொடுத்து அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஐடியாவை சீசன் 8லயே விஜய் சேதுபதி சொல்லியிருந்தார். ஸோ அது அந்த இம்ப்ளிமெண்டேஷன் இதுல இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு ஒரு யோசிக்கிற ஒரு ஹோஸ்ட் ஓகே தான். பட் பார்ப்போம், முதல் சீசன் அப்படி ஆயிருக்கு, 2வது சீசன் எப்படி எடுத்துட்டு போறாருன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் மக்களே. ஸோ மோஸ்டா விஜய் சேதுபதி தான் 99% கன்ஃபார்ம் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஓகே, அடுத்து 2வதா இப்போ பிக் பாஸ் சீசன் 9 எந்த சேனல்ல டெலிகாஸ்ட் ஆக போகுது அப்படின்ற கேள்வி எல்லார் மனசுலையும் ஓடிட்டு இருக்கும். ஏன்னா ஏன் இந்த கேள்வி வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 8 முடிஞ்ச உடனே கிட்டத்தட்ட ஒரு பிப்ரவரி 15ஆம் தேதி அந்த மாதிரி டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா கலர்ஸ் தமிழ் சேனல்ல திரும்ப ரீடெலிகாஸ்ட் பண்றோம், பிக் பாஸ் சீசன் 8 ரீடெலிகாஸ்ட் பண்றோன்ற மாதிரி எல்லோ கலர்ல விஜய் டெலிவிஷனோட பேனர் எல்லோ கலர், இவங்க அப்படியே ரெட் கலர்ல அந்த பேனரை மாத்தி இதுல பண்ணியிருந்தாங்க. ஓகே,
ஸோ இப்போ அதனால கலர்ஸ் தமிழ்ல வருமா? இப்போ நிறைய நார்த் இந்தியன் பிக் பாஸ் எல்லாமே கலர்ஸ் தமிழ்ல தான் வருது. சவுத் இந்தியன் மட்டும்தான் இந்த ஒரு 3 பிக் பாஸ் இருக்கு. மலையாளம், தமிழ் மற்றும் தெலுங்கு, இந்த 3 தான் இந்த ஸ்டார் அந்த ரேஞ்சில், ஸ்டார் ஏஷியநெட், ஸ்டார் விஜய் அந்த கேட்டகரியில வருது. ஸோ இப்போ தமிழ் மூவ் ஆக போதா அப்படின்ற கேள்விகள் ஓடிட்டு இருக்கும். வாய்ப்புக்கு இல்லை. ஏன்னா அது வந்து ஒரு அக்ரிமெண்ட் தான். ஸ்டாரும் ஜியோ ஹாட் ஸ்டாரும் ஒரு மெர்ஜர் ஆனதுக்கப்புறம் அந்த ஜியோ தரப்பில் இருக்கிறது தான் கலர்ஸ் தமிழ். ஸோ அதனால என்ன பண்ணுறாங்க, இந்த பேசி அந்த ரைட்ஸை வாங்கி நாங்களும் ரீடெலிகாஸ்ட் பண்ணிக்கிறோன்றதுக்காக அந்த கண்டென்ட் அங்கே ரீடெலிகாஸ்ட் பண்ணி ஒரு கண்டென்ட் அக்ரிமெண்ட் மாதிரி போட்டுக்கிட்டு கண்டென்ட்டை ரீடெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஓகே, அந்த கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா விஜய் டெலிவிஷனில் தான் பிக் பாஸ் சீசன் 9 டெலிகாஸ்ட் ஆக போகுது. கலர்ஸ் தமிழில் மேபி போன சீசன் நடந்த மாதிரி இதில் முடிஞ்ச உடனே, மெயின் சீசன் முடிஞ்ச உடனே ஒரு கேப் ஒரு மாசம் விட்டுட்டு திரும்ப ரீடெலிகாஸ்ட் பண்ணுவாங்களே தவிர்த்து மெயின் சீசன் வந்து விஜய் டிவில தான் வருது அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதில் தான் நடக்க போகுதுன்றதும் கிளியர் கட்டான விஷயம் மக்களே. ஓகே, இது ஒன்று. மூணாவதா, சரி பிக் பாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது? ஏன்னா எல்லா அப்டேட்ஸுமே வந்துட்டு இருக்கு. மலையாளம் பிக் பாஸ் இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இதுல பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கு. மலையாளம் பிக் பாஸ் சென்னை செட்ல தான் நடக்குது, அப்போ தமிழ் பிக் பாஸ் லேட் ஆகுமா அப்படின்ற கேள்விகளும் வரும் சில பேருக்கு. அதுக்கு நம்ம தெளிவான விடையும் நம்ம முன்னாடி வீடியோலேயே சொல்லியிருப்போம். யார் ரிவீல் பண்ணாங்களோ இல்லையோ நம்ம ரிவீல் பண்ணியிருப்போம். மலையாளம் பிக் பாஸ் வந்து தமிழ் செட்டில் பக்கத்தில், ஐ மீன் EVP ஃபிலிம் சிட்டிலேயே 2வது ஒரு செட், அவங்களுக்கான புது செட், மலையாளத்துக்கான புது செட் வாங்கி அங்கே வேலைகள்லாம் நடந்துட்டு இருக்கு. தமிழ் பிக் பாஸோட செட்ல மலையாளம் பிக் பாஸ் நடக்கல. அப்படி நடந்திருந்ததா மலையாளம் பிக் பாஸ் முன்னாடியே நடந்திருக்கும். ஒரே டைம் ஃப்ரேம்ல தமிழும் மலையாளமும் வருதுன்னா அப்போ அது வேற செட்டில் தான் நடக்குது அப்படின்றது தான் எடுத்துக்கணுமே தவிர்த்து, இதனால வேற என்ன கொஞ்சம் ஆடியன்ஸ் அடிபடுவாங்களோ அப்படின்ற ஒரு டவுட் மட்டும் எனக்கு இருக்குது. ஏன்னா தமிழை வந்து மலையாளமும் தமிழ் மெம்பர்ஸும் சேர்ந்து பார்ப்பாங்க, மலையாளமும் அப்படிதான், தமிழ் பீப்புளும் அதில் சேர்ந்து பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு வந்து ரெண்டுமே சிமிலரான லாங்குவேஜ் தான். ஒரு 60-40 அந்த மாதிரி தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அந்த கேட்டகரியில் ஆடியன்ஸ் கொஞ்சம் அடி வாங்குறது வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது வேணா யோசிக்கலாமே தவிர்த்து இதனால எந்த ஒரு கிளாஷுமே வராது. அது தமிழ் பிக் பாஸ் ரெகுலரான டைம் ஃப்ரேம்ல எப்போ நடக்குமோ அது நடக்கும். ஆனால் மலையாள பிக் பாஸ் கொஞ்சம் மாறி அவங்களோட டைம் ஃப்ரேம்லாம் மாறி, எப்பவுமே அவங்களோட டைம் ஃப்ரேம் வந்து மார்ச்ல ஆரம்பிச்சு ஜூலைல முடிகிற மாதிரி தான் இருக்கும். இந்த வாட்டி கொஞ்சம் டிலே ஆகி போகுது. ஸோ அதில் நிறைய ப்ராப்ளங்கள் ஏதோ ஒன்று இருந்திருக்கு போல, அதனால தான் இவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கு அப்படின்றது தான் காரணம். ஓகே, அடுத்து தமிழ் பிக் பாஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படின்ற கேள்விகள் இருக்குல்ல. எல்லா கிட்டத்தட்ட கொரோனாக்கு அப்புறம் தமிழ் பிக் பாஸ் ஸ்டார்ட் பண்ண எல்லா வாரமே பார்த்தீங்கன்னா அக்டோபர் வாரங்க. அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து அந்த 10ஆம் தேதிக்குள்ளேயே சீசனை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கடந்த 5 சீசனா 4வது சீசன்ல இருந்து 8வது சீசன் வரையுமே இப்படி தான் நடந்திருக்கு. அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஸோ இந்த வாட்டியும் ஆரம்பிக்க போது அக்டோபர் வாரம் தான் அப்படின்றதுல தெளிவா இருந்துங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பாருங்க, ஆகஸ்ட் 3ஆம் தேதி மலையாளம் பிக் பாஸ், செப்டம்பர் வாரம் தெலுங்கு பிக் பாஸ், அக்டோபர் வாரம் தமிழ் பிக் பாஸ். ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு பிக் பாஸ் ஆரம்பிக்க போகுது அப்படின்ற கருத்துக்கள் தான் இப்போதைக்கு இருக்கு. ஸோ இல்ல இந்த ஆரம்ப தேதியில ஏதாவது மாற்றங்கள் நடக்குமா, இல்ல முன்னாடி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதா, அதை பத்தின தகவல்லாம் கிடைச்சா அடுத்தடுத்த வீடியோல நான் அப்டேட் பண்றேன். ஸோ இந்த பிக் பாஸ் தமிழை பத்தி எனக்கு தெரிஞ்ச தகவல்கள் இதுதான். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ல கிடைக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயிலா நான் உங்களுக்கு சொல்றேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலும், கருத்துக்கள் முரண்பாடு இருந்தாலும், இல்ல நான் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணோம், இதை மட்டும் நீங்க மாத்தி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், இது இந்த மாதிரி பேசினா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா என்னென்ன விஷயங்கள் இருந்தாலுமே கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம போட்டுருங்க. அந்த லைக்கை மறந்துடாதீங்க மக்களே. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.